بسم الله الرحمن الرحيم சத்திய பாதை சபீலுல் முஃமினீன் உலமாக்களின் சத்திய குரல். இப்பொழுது காலம் கடக்கிறது. கண்ணியமானவர்களே, இந்த நேரத்திலே அல் குர்ஆன் தொகுக்கப்படவில்லை. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய உள்ளத்திலே வருகிறது, பிஅர் மஅூனா என்கிற யுத்தத்திலே 70 சஹாபாக்கள் கொல்லப்படுகிறார்கள். 70 பேருமே குர்ஆனை மனனமிட்ட ஹாஃபில்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்னல்லாஹ யன்திகு அலா லிசானி உமர், உமருடைய நாக்கினால் அல்லாஹ் பேசுகிறான் என்றார்கள். அப்படி என்றால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பேசினால் அல்லாஹ் தஆலா அதுக்கு தோதுவாக ஆயத்தை இறக்கி விடுவான். இன்ன லிகுல்லி உம்மத்தின் முஹத்தஸூன் வல முஹத்தஸு உம்மத்தி உமர் என்றார்கள். ஒவ்வொரு உம்மத்திலும் இன்டெலிஜென்ட் ஒருத்தர் இருக்கிறார், ஏண்ட உம்மத்தில் உமர் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். லா நபிய பஅதி லவ் கான நபியும் பஅதி லகான உமர், எனக்கு பிறகு ஒரு நபி கிடையாது, அப்படி நபி வருவதாக இருந்தால் அது உமர் என்றார்கள். மா லகீக ஷைத்தான் சாலிகன் இல்லா சலக ஃபஜ்ஜன் غير ஃபஜ்ஜிக், உமரே நீங்கள் ஒரு பாதையில் வந்தால் ஷைத்தான் இன்னொரு பாதையில் போவான் என்று சொன்ன உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய கல்விலே அல்லாஹ் தஆலா உதிப்பை போடுகிறான், இந்த குர்ஆனை ஒன்று சேர்க்க வேண்டும். அந்த நேரத்தில் இருந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் போய் சொல்கிறார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கிறார்கள், கைஃப தஃஅலு ஷைஅன் லம் யஃஅல்ஹு ரசூலுல்லாஹ், நீங்க எப்படி பித்அத் செய்வீங்க? ஒத்துக்கொள்கிறார்கள், இது பித்அத் தான் குர்ஆனை ஒன்று சேர்ப்பது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனை ஜம்மு செய்யவில்லை, ஒன்று சேர்க்கவில்லை. நபி செய்யாத ஒன்றை நாங்கள் எப்படி செய்வது? இது பித்அத் இல்லையா? இரண்டு பேரும் ஒத்துக்கொள்கிறார்கள், இது பித்அத் தான், ஆனால் கைர் இருக்கிறது. அதற்கு பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், உமருடைய கல்வை அல்லாஹ் எதற்காக விரிவாக்கினானோ அதற்காக என்னுடைய கல்வையும் விரிவாக்கினான். சஹாபாக்கள் பித்அத்திலே பொறுப்போக்கு செய்பவர்கள் அல்ல. இரண்டு பேரும் போகிறார்கள். ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கிறார்கள், கைஃப தஃஅலானி ஷைஅன் லம் யஃஅல்ஹு ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் செய்யாத பித்அத்தை நீங்கள் ரெண்டு பேரும் எப்படி செய்வீர்கள்? ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஒத்துக்கொண்டார், இது பித்அத் தான், ஆனால் அதிலே கைர் இருக்கிறது. கண்ணியமானவர்களே, குர்ஆனை ஒன்று சேர்க்க வேண்டும் என்ற அந்த சிந்தனையை அல்லாஹ் தஆலா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய உள்ளத்திலே போட்டான். ஹதீஸை ஒன்று சேர்க்க வேண்டும் என்ற சிந்தனையை போடவில்லை. ஏன்? நபியுடைய ஹதீஸை விளங்கின லட்சக்கணக்கான சஹாபாக்கள் நடமாடிக் கொண்டிருக்கிறார்கள். ஏன் ஹதீஸை ஒன்று சேர்க்க? ஹாஃபில்கள் மௌத்தாகி கொண்டிருக்கிறார்கள், குர்ஆனை மனனமிட்டவர்கள் மௌத்தாகி கொண்டிருக்கிறார்கள். குர்ஆனை ஒன்று சேர்க்க தேவை ஏற்பட்டது. ஹதீஸை மனனமாக்கிய லட்சக்கணக்கான மனிதர்கள் உலகத்திலே நடமாடிக் கொண்டிருக்கிறார்கள், ஒன்று சேர்க்க தேவையில்லை. கண்ணியமானவர்களே, கடைசி சஹாபி அல்லாமா இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய கருத்துப்படி ஹிஜ்ரி 110 அபு துஃபைல் ஆமிர் இப்னு வாசிலா அல்-லைஸி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வஃபாத் ஆகிறார்கள். இந்த ஹிஜ்ரி 100 காலப்பகுதியிலே தான் முதலாவது உமருக்கல்லாஹ் குர்ஆனை ஒன்று சேர்க்க வேண்டும் என்ற சிந்தனையை போட்டான். உமர் சானி என்று சொல்கிற உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பேத்தியுடைய மகன் உமர் இப்னு அப்துல் அஸீஸ் ரஹிமஹுல்லாஹ் அவர்களுக்கு அல்லாஹ் சிந்தனையை போடுகிறான், ஹதீஸை ஒன்று சேர்க்க. கடைசி சஹாபி மௌத்தாகிறார் என்றால் என்ன விளக்கம்? உலகத்திலே நபியை பார்த்த வஹியை பார்த்த கடைசி மனிதர் மௌத்தாகி விடுகிறார். இன்று வஹியும் ஹதீஸும் குர்ஆனும் சுன்னாவும் எழுத்துருவிலே இருக்கிறது. அந்த எழுத்துருவிலே இருக்கக்கூடிய குர்ஆனும் ஹதீஸும் 4 விதமாக இருக்கிறது. முதலாவது விதம் நேரடியாக விளங்குகிற விதம். வயல்ல இறங்கி வேலை செய்கிறவருக்கும் அந்த ஆயத்துகளுடைய அந்த ஹதீஸ்களுடைய அதாவது தர்ஜமாவை மொழிபெயர்ப்பை கொடுத்தால் அமல் செய்து விட்டு போவார்கள். உதாரணமாக, ஒரு பெண் அவளுடைய கணவன் வஃபாத்தாகினால் 4 மாதம் 10 நாள் இத்தா இருக்க வேண்டும் என்று குர்ஆனிலே வருகிறது.
இந்த குர்ஆனுடைய ஆயத்துடைய மொழிபெயர்ப்பை ஒரு வயலுக்கு போறவரிடம் கொடுத்தாலும் அவர் அமல் செய்து விட்டு போய்விடுவார். இதிலே ஆய்வு கிடையாது, இதிலே இரண்டு கருத்துக்கு இடம்பாடு கிடையாது, இதிலே முரண்பாடு கிடையாது. 4 மாசம் 10 நாள் யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க. மாப்பிள்ள மூத்தாகினா எத்தனை நாள் இதா இருக்கணும்டா ஊர்ல உள்ள யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க. இதே ஒரு பெண் தலாக் சொல்லப்பட்டு விட்டால் எத்தனை நாள் இதா இருக்கணும், இதுல எத்தனை பேர் இருக்கிறோமோ அரைவாசி பேருக்கு தெரியாது. குர்ஆன்ல எப்படி வருது? குர்ஆன்ல மொழிபெயர்ப்பு கொடுப்போம். ஒரு வல்முத்தல்லகாத்து யதரப்பஸ்ன பிஅன்ஃபுஸிஹின்ன ثلاثه குரு, 3 குரு இதா இருக்கணும். குரு என்ற வார்த்தை எல்லோருக்கும் விளங்குகின்ற வார்த்தை அல்ல. இங்கே ஆய்வு தேவைப்படுகிறது, இங்கே இமாம்களுடைய கருத்து தேவைப்படுகிறது. ஒரு ஹதீஸிலே வருகிறது, யார் இமாமுக்கு பின்னால் நின்று தொழுகிறாரோ அவர் சூரத்துல் ஃபாத்திஹா ஓத வேண்டிய அவசியம் இல்லை. இன்னொரு ஹதீஸிலே வருகிறது, அவர் தனியே தொழுதாலும் இமாமோட தொழுதாலும் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதத்தான் வேண்டும். 2 ஹதீஸுடைய மொழிபெயர்ப்பு கொடுத்திருக்கிறோம், பொதுமக்கள் எப்படி இருப்பார்கள். ஒரு ஹதீஸிலே வருகிறது, அல் மாஉ மினல் மா, இல்லற வாழ்க்கையிலே ஈடுபடுகிறீர்கள், இந்திரியம் வந்தால் தான் குளிப்பு கடமை. இன்னொரு ஹதீஸிலே வருகிறது, இதா லக்கியல் ஹிதானுல் ஹிதான ஃபகத் வஜபல் குஸ்லு, இல்லற வாழ்க்கையிலே ஈடுபட்டீர்கள், இடையிலே நிறுத்திக் கொண்டீர்கள், இந்திரியம் வரவில்லை, அப்பவும் குளிப்பு கடமை. அந்த ஹதீஸ்ல வருது வந்தாதான் குளிப்பு கடமை, இதுல வராட்டியும் குளிப்பு கடமை. 2 ஹதீஸ்ல மொழிபெயர்ப்பு கொடுத்தா பொதுமக்கள் என்ன செய்வார்கள்? கண்ணியமானவர்களே, இங்கே தேவைப்பட்டது இமாம்களுடைய கருத்து, இங்கே தேவைப்பட்டது இமாம்களுடைய கருத்து. இமாம்கள் சட்டத்தை உருவாக்கியவர்கள் அல்ல, சட்டத்தை தெளிவுபடுத்தி தந்தவர்கள். இந்த ஹதீஸுக்கு இமாமுனா ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் விளக்கம் சொன்னார்கள். என்ன சொன்னார்கள்? எல்லாம் தொழுகையில சூரத்துல் ஃபாத்திஹா ஓதித்தான் ஆகணும், தனியே தொழுதாலும் ஓதணும், இமாமுக்கு பின்னால நின்றாலும் ஓதணும், சுன்னத்தான தொழுகையிலையும் ஓதணும், ஃபர்லான தொழுகையிலையும் ஓதணும், ஜனாசா தொழுகையிலையும் ஓதணும். அப்ப அங்க வந்திருக்கிறே, மன் கான லஹு இமாமுன் ஃபகிராஅத்துல் இமாமி கிராஅத்துல் லஹு, யார் இமாமுக்கு பின்னால நின்று தொழுகிறாரோ அவர் சூரத்துல் ஃபாத்திஹா ஓத தேவையில்லை என்று வந்திருக்கிறே. இதுக்கு ஷாஃபி இமாம் விளக்கம் சொன்னாங்க, நீங்க உது செஞ்சுட்டு ஓடி வாரீங்க, இமாம் ருக்கூல இருக்கிறாரு, வந்து தக்பீர் கட்டுறீங்க, இப்ப இந்த ஹதீஸ் எடுங்க, இப்ப நீங்க சூரத்துல் ஃபாத்திஹா ஓத தேவையில்லை. இந்த இமாம்களின் அறிவிலே குறை இருக்கிறதா? அல்மாஉ மினல் மா, எல்லா இமாம்களும் சொன்னார்கள். சஹாபாக்களுடைய காலத்திலே இஜ்மா கொள்ளப்பட்ட கருத்து, இந்திரியம் வந்தால் தான் குளிப்பு கடமை என்கிற ஹதீஸ் அது ஆரம்பத்தில் இருந்தது. பிறகு சொன்ன ஹதீஸின் மூலமாக அது மன்சூஹாக்கப்பட்டது. அந்த ஹதீஸை யாரும் சட்டத்துக்கு எடுக்க கூடாது என்று சஹாபாக்கள் முடிவு செய்து விட்டார்கள். அது சஹாபாக்களுடைய இஜ்மா. இன்று ஒருவன் அந்த ஹதீஸை எடுத்து தோன்றுவானாக இருந்தால் அவன் குஃப்ருக்கு போவான். சஹாபாக்கள் எதில் உடன்பட்டார்களோ, எதிலே ஒரே கருத்துக்கு ஒன்றுபட்டார்களோ அதை பின்னால் வந்தவர்கள் தோன்றுவது ஹராம். சஹாபாக்கள் எதில் முரண்பட்டார்களோ கியாமத் வரைக்கும் முரண்பாட்டோடு பின்பற்றுவதுதான் மார்க்கம், அதுதான் சபீலுல் முஃமினீன். எனவே கண்ணியமானவர்களே, சபீலுல் முஃமினீன் என்கிறது, நேர்வழி என்கிறது யாரோ எங்கோ போகிறவர்களுடைய வழி அல்ல. அல்லாஹ் நேர்வழியை விளங்கப்படுத்திவிட்டு வெறுமனே இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் குர்ஆனி வல் ஹதீஸ் என்று சொல்லவில்லை. யா அல்லாஹ் நேரான பாதையை காட்டி குர்ஆன் ஹதீஸுடைய பாதை என்று சொல்லவில்லை. ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம், ஹிஜ்ர் 100 நேர்வழி பெற்றவர்கள் இருக்கிறார்கள், ஹிஜ்ர் 200 நேர்வழி பெற்றவர்கள் இருக்கிறார்கள், ஹிஜ்ர் 300 நேர்வழி பெற்றவர்கள் இருக்கிறார்கள், ஹிஜ்ர் 400 500 600 700 800 900 1000 1100 1200 1300 1400 வரைக்கும் வாழையடி வாழையாக ஜெனரேஷனாக ஒன்றை பின்பற்றி வந்த அந்த நிஅமத் அளிக்கப்பட்ட அன்அம்த அலைஹிம் என்று சொல்லக்கூடிய அந்த கூட்டத்தை பின்பற்ற வச்சியா அல்லாஹ். நேர்வழி என்கிறது புத்தகத்தில் உள்ளதல்ல,
நேர்வழி என்கிறது கிதாபிலே உள்ளதல்ல. நேர்வழி என்கிறது எங்களுக்கு முன்னால் நடந்த கூட்டத்துடைய வழி. أولئك أنعم الله عليهم من النبيين والصديقين والشهداء والصالحين. யா அல்லாஹ், அவர்களுக்கு தான் நீ அருள் புரிந்தாய். இங்கே சொல்கிறான், நீ அருள் புரிந்தவர்களுடைய வழியை கேளண்டு. அருள் புரிந்தவர்கள் யார்? நபிமார்கள். நபிமார்களுடைய வழி நேர்வழியே நேர்வழி. சித்திகீன்கள், ஷுஹதாக்கள், சஹாபாக்களில் உள்ள அபூபக்கர் சித்திக், ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹும், ஷுஹதாக்கள், சஹாபாக்களில் அதிகமானோர் ஷுஹதாக்கள். சாலிஹீன்கள் சஹாபாக்களிலும் இருக்கிறார்கள், பிறகு வந்தவர்களும் இருக்கிறார்கள். சாலிஹீன்கள் என்று எப்படி அடையாளப்படுத்துவது? அவர்கள் ஹிஜ்ரி 300க்குள் வாழ்ந்து அவர்கள் அதாலத்துள்ளவர்களாக உலமாக்களுக்கு விளங்கும். ஹிஜ்ரி 300க்குள் வாழ்கிறார்கள். கைருல் குரூனி கர்னி சும்மல்லதீன யலூனஹும் சும்மல்லதீன யலூனஹும் சும்ம யாதி அக்வாமுன் தஸ்பிகு ஷஹாதத்து அஹதிஹிம் யமீனஹு வ யமீனுஹு ஷஹாதத்தஹு. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மனிதர்களில் சிறந்த மனிதர்கள் என்னுடைய நூற்றாண்டில் வாழ்கிறவர்கள், அதற்கு பிறகு வாழ்கிறவர்கள், அதற்கு பிறகு வாழ்கிறவர்கள் என்று 300 வருடத்தை அடையாளப்படுத்தினார்கள். இந்த 300 வருடத்தில் வாழ்ந்திருக்க வேண்டும். அவர்களை பற்றி யாரும் குறை சொல்லி இருக்க கூடாது. அப்படிப்பட்டவர்கள் தான் நேர்வழி பெற்றவர்கள். அவர்களுடைய வழியைத்தான் நாங்கள் பின்பற்ற வேண்டும். இமாமுனா அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ், மாலிக் இப்னு அனஸ் ரஹிமஹுல்லாஹ், இமாமுனா ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ், அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ், இமாமுனா புகாரி, முஸ்லிம், அபூ தாவூத், திர்மிதி, நஸை, இப்னு மாஜா உட்பட அனைவரும், கடைசி இமாம் நஸை இமாம் ஹிஜ்ரி 303 வஃபாத்தாகிறார்கள். இந்த 10 இமாம்களும் ஹிஜ்ரி 300க்குள் வாழ்ந்த அந்த நல்லடியார்களில், சாலிஹீன்களில் சேர்கிறார்கள். இவர்களுடைய வழியை பின்பற்றுவது நேர்வழியே நேர்வழி. ஒரு நாளும் வழிகேடு கிடையாது. கண்ணியமானவர்களே, இன்று சிலர்களுக்கு நான் ஷாஃபிஈ மதுஹப் என்று சொல்ல வெட்கம், மதுஹபை பின்பற்றுகிறவன் என்று சொல்ல வெட்கம். நாங்கள் மார்கத்தி சொல்கிறோம், நாங்கள் ஷாஃபிஈ மதுஹப். உலகத்துக்கே உசூலை கொடுத்த இமாமுனா ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ், அப்துர் ரஹ்மான் இப்னு மஹ்தி ரஹிமஹுல்லாஹ் எழுதுகிறார்கள் கடிதம் ஒன்று இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் அவர்களுக்கு. முஹம்மது இப்னு இத்ரீஸ் அல் குர்ஆனில் இருந்தும் ஹதீஸில் இருந்தும் நீங்கள் எப்படி சட்டம் எடுக்கிறீர்கள்? அல் குர்ஆனில் இருந்தும் ஹதீஸில் இருந்தும் நீங்கள் எப்படி சட்டம் எடுக்கிறீர்கள்? பதில் எழுதுகிறார்கள் இமாமுனா ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ், இப்படித்தான் சட்டம் எடுக்கிறேன் என்று. அது இன்று வரைக்கும் கடிதம் என்ற பெயரிலே ஒரு கிதாபாக தொகுக்கப்பட்டிருக்கிறது. எழுதுகிறார்கள், இமாமுனா ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் பைல்ஸ் நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள். அவர்கள் ஒட்டகத்திலே, கழுதையிலே அமர்ந்து கொண்டிருப்பார்கள். ஒட்டகம் நனைந்துவிடும் இரத்தத்தால், மூலவியாதியால் இருந்தும் அவர்கள் முட்டுக்காலிலே நின்று வருத்தத்துடன் எழுதி முடித்ததுதான் கிதாபுல் கண்ணியமானவர்களே, இன்று எங்களிடம் கேட்டால் தொழுகையுடைய ஃபர்ல் எத்தனை என்றால் 19 என்கிறோம். எங்கே காட்டுங்கள் என்றால் காட்ட முடியாது. 200க்கும் மேற்பட்ட ஹதீஸும் தொழுகையுடைய ஆயத்துகளையும் புழுங்கி முறுக்கி எடுத்த சாரம் தான் 19 பகுதி. உளுவுடைய ஃபர்ல் எத்தனை என்றால் 6 என்கிறோம். என்னிடம் சிலர்கள் பேசினார்கள், மதுஹப் தேவையில்லை என்று. அவர்களிடம் ஒரு கேள்விதான் கேட்டேன், தொழுகையில் உள்ள ஃபர்ல் சுன்னத் என்பதை நீங்கள் எந்த அடிப்படையில் பிரிக்கிறீர்கள்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதினார்கள், ஃபர்ல் என்கிறீர்கள். வஜ்ஜஹத் ஓதினார்கள், சுன்னத் என்கிறீர்கள். ருக்கூ செய்தார்கள், ஃபர்ல் என்கிறீர்கள். சுப்ஹான ரப்பியல் அஸீம் ஓதினார்கள், அது சுன்னத் என்கிறீர்கள். எந்த அடிப்படையிலே பிரிக்கிறீர்கள்? கண்ணியமானவர்களே, மிம்பராக நாங்கள் ஒரு சவாலை முன்வைத்து வருகிறோம். அன்றிலிருந்து இந்தியாவிலே ஹிஜ்ரி 1332 நதீர் அஹ்மது ஹுசைன் பட்டாலவி சொல்கிறான், 1100 வருடங்களுக்கு பிறகு 332 அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் வஃபாத்தாகி 1000 வருடத்துக்கு பின்னால் நதீர் அஹ்மது ஹுசைன் பட்டாலவி சொல்கிறார், மதுஹப் எல்லாம் தேவையில்லை, இமாம் எல்லாம் பின்பற்ற தேவையில்லை. ஹிஜ்ரி 1332 நதீர் அஹ்மது ஹுசைன் பட்டாலவி சொல்லும் வரைக்கும் உலகத்திலே 1000 வருடமாக மதுஹப் தேவையில்லை என்று சொன்ன ஒரே ஒரு முஸ்லிம் வாழ்ந்தது கிடையாது. ஒரு முஸ்லிம்